ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு காமராஜ் ஐஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்வாயன்மெண்ட் ஆஸ் அ சப்ஜெக்ட் யூபிஎஸ்சியில் எவ்வளோ ரெலவெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சப்ஜெக்டை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறோம் ஃப்ரம் அ பிகினர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் அப்ரோச்சஸ் பற்றி நிறைய மித்ஸ் இருக்கு, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கணும், ஸ்டாட்டிக் ஏரியா இதுலேருந்து படிக்கணும், என்ன மாதிரி பேட்டர்ன்ல யூபிஎஸ்சி கொஸ்டின் ஃப்ரேம் பண்றாங்க, மெயின்ஸுக்கு அதோட ரெலவென்ஸ் என்ன, மற்ற மெயின்ஸ் ஏரியா அதாவது எக்ஸ்பிளிசிட்டா மென்ஷன் பண்ணாத ஏரியால இருந்து மற்ற ஜிஎஸ் பேப்பர்ஸ்ல இது சார்ந்த கொஸ்டின்ஸ் வருதா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பிகினர் ஆஸ்பிரண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுல தான் இந்த சீரீஸை நாங்கள் உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ இதுல ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்டையுமே உங்களுக்காக நாங்கள் டீகோட் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சோர்ஸ் புக் என்னது, என்ன மாதிரி விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணணும், ஸ்டாட்டிக்கு தனியா, கரண்ட் அஃபேர்ஸ் தனியா, இது எல்லாத்தையுமே இந்த செட் ஆஃப் வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் வெல்கம். ஸோ என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எக்ஸாம்ஸை தாண்டி நம்ம லைஃப்க்கு ஒரு முக்கியமான ரெலவெண்டான ஒரு சப்ஜெக்டா இப்போ மாறிட்டு வருது. ஏன்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகள்னால அஃபெக்ட் ஆயிட்டு இருக்கோம் டே டு டே. அப்போ ஆஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டரா பாத்தீங்கன்னா நீங்க இதுக்கு எந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனாலதான் யூபிஎஸ்சி இந்த சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட சிலபஸ்ல இன்க்ளூட் பண்ணது, புரியுதுங்களா? ஸோ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்க போறது ஏன் என்வாயன்மெண்ட் ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கும் போது, எஸ் நான் யூபிஎஸ்சி சார்ந்த பாயிண்ட் மூணாவது தான் வச்சிருக்கேன். ஆஸ் அ ஒரு குளோபலைஸ்டு சிட்டிசனா பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய நெசசிட்டி இப்போ நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு, புரியுதுங்களா? இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே உங்களுக்கு ஒடிஷா, வெஸ்ட் பெங்கால் ரீஜன்ல, சென்னை ரீஜன்ல இருக்க சைக்ளோன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, ராஜஸ்தான்ல டெசர்டிபிகேஷன் டிராட் ப்ராப்ளம் தான் ஆரம்பிச்சு, ஹிமாலயன் ஸ்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா அடிக்கடி வர லேண்ட்ஸ்லைட்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, எல்லாத்துலயுமே பல பரிமாணங்கள்ல என்வாயன்மெண்ட் சார்ந்த இஷ்யூஸ்க்கு நம்ம உட்படுத்தப்படுறோம், புரியுதுங்களா? ஸோ அப்போ திடீர்னு இது நடக்கிற விஷயம் கிடையாது. ஓகே, ஹியூமனோட இன்க்ரீசிங் இக்காலஜிக்கல் ஃபுட் பிரிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ்னால இந்த என்வாயன்மெண்ட் எப்படி நம்ம பாதிப்புக்குள்ளாக்குறோம், அதுக்கான ஒரு வெளிப்பாடா தான் இயற்கை சீற்றங்களும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற கெலாமிட்டிஸ் எல்லாமே இப்போ நடைமுறைக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஸோ அந்த குளோபல் ரியாலிட்டி பத்தி நம்மளுக்கு புரியணும். அந்த குளோபல் ரியாலிட்டிக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கறனாலும் என்வாயன்மெண்ட் பத்தி நம்ம தெரியணும். ரெண்டாவது பியூரோக்ராட்டிக் ரெலவன்ஸ் அப்படிங்கும் போது இங்க இருந்து நமக்கு யூபிஎஸ்சிக்கான இது ஸ்டார்ட் ஆயிடும், புரியுதுங்களா? ஸோ பியூரோக்ராட்டிக் ரெலவன்ஸ், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா நான் என்ன இப்ப பாக்குறேன் அப்படின்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டிலே எடுத்துக்கோங்க. இஃப் யூ ஆர் கோயிங் டு பி போஸ்டட் இன் நீல்கிரிஸ், ஓகே, இஃப் யூ ஆர் கோயிங் டு பி போஸ்டட் இன் அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சார்ந்த ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இஃப் யூ ஆர் கோயிங் டு பி போஸ்டட், அங்க பாத்தீங்கன்னா முக்கியமான ப்ராப்ளமா நீங்க பார்க்க போறதே அங்க லேண்ட்ஸ்லைட் நடக்கும், ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க, என்வாயன்மெண்ட்டை நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றதா, எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை ப்ரையாரிட்டைஸ் பண்றதா, ஓகே, வைல்ட் லைஃப் எப்படி பாதுகாக்கிறது, புரியுதுங்களா? மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது வரும். நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா, வெஸ்டர்ன் காட்ஸ்ல ஃபார்மர்ஸோட அந்த ஃபீல்ட்ஸ்ல நிறைய யானைகள் அழிச்சிட்டு போயிருது. இன் ரிட்டாலியேஷன் இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா யானையை கொண்டுறாங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய லெப்பர்ட் இந்த மாதிரி சின்ன வயசு ஒரு பையனை கொண்டுருச்சு, ஒரு குழந்தையை கொண்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம். இதெல்லாம் இன்க்ரீசிங் ஏரியாஸ் ஆஃப் மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவ்வளோ விஷயமும் ஸ்டேட் தான் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கணும். அஸ் அ பியூரோக்ராட்டா இது உங்களோட டொமைன்குள்ள தான் வரப்போகுது. அண்ட் கமிங் டு தி ஸ்கோப் ஆஃப் அவர் டிஸ்கஷன், யூபிஎஸ்சியில என்வாயன்மெண்ட் ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கும் போது, கிட்டத்தட்ட ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கும் ஒரே ப்ரிலிம்ஸ் தான். மெயின்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா வேறுபடும். மெயின்ஸ் தான் தனித்தனியா எழுதுமே தவிர ப்ரிலிம்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம் தான். அப்போ அந்த காரணத்தினாலேயே என்வாயன்மெண்ட்ஸ் அந்த கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் கிவன் வெரி ஹை ப்ரையாரிட்டி. கிட்டத்தட்ட 15 இருந்து 20 கொஸ்டின், அதாவது 1/5 ஆஃப் தி பேப்பர் அப்படிங்கிறது என்வாயன்மெண்ட்ல இருந்து உங்களுக்கு வருது. ஸோ அந்த ரீசனுக்காக ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு சப்ஜெக்டா நம்ம என்வாயன்மெண்ட் பண்றோம், புரியுதுங்களா? ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னா, என்வாயன்மெண்ட்டை பத்தி உங்களுக்கு ஒரு விஷயம் ஏன் ஒரு ஸ்பீஷீஸை கன்சர்வ் பண்ணும் அப்படிங்கிற கான்செப்டை புரியும் போது நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, அடுத்த அந்த ஸ்பீஷீஸ் அழியறதுக்கோ காரணமா இருக்க மாட்டீங்க. எனர்ஜியை சேவ் பண்ணுவீங்க, வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுவீங்க, ரீயூஸ் பண்ணுவீங்க. ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனா உங்களோட ஃபண்டமெண்டல் டியூட்டியும் யூ வில் பி டூயிங், புரியுதுங்களா? ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காகவும் என்வாயன்மெண்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமா நம்ம பாக்குறோம், புரியுதுங்களா? ஸோ இங்க நான் நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கேன். அதாவது நம்ம என்ன படிக்க போறவங்களுக்கான சிலபஸ் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ ஐ ஹவ் டிஃபைன் த ஸ்கோப் இன்டு போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ ப்ரிலிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்வாயன்மெண்டல் ஈகாலஜி, பயோடைவர்சிட்டி, கிளைமேட் சேஞ்ச், புரியுதுங்களா? இதே மெயின்ஸுக்கு வரீங்கன்னா கன்சர்வேஷன், என்வாயன்மெண்டல் பொல்யூஷன், டீக்ரடேஷன், புரியுதுங்களா? அப்ப கிட்டத்தட்ட மெயின் சிலபஸுமே உங்களுக்கு என்ன ஆகுது, அதுக்குள்ள நம்ம எடுத்துப்போம். இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜெனரல் இஷ்யூஸ் தட் டு நாட் ரிக்வயர் சப்ஜெக்ட் ஸ்பெஷலைசேஷன். ஒரு ஈகாலஜிஸ்டா நம்ம மாற போறது கிடையாது,
ஒரு என்வாயன்மெண்ட் சார்ந்த ஒரு சயின்டிஸ்டா நம்ம இங்க மாற வேண்டாம். பட் ஆனா சுத்தி நடக்கிற விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும். ஏன் டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் இன்டென்சிஃபை ஆகுது, புரியுதுங்களா? சைக்ளோன்ஸ் அப்படியே சென்னையை நோக்கி வர மாதிரி வந்து ஏன் ரீகர்வ் ஆகுது, புரியுதுங்களா? ஏன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளேஷியஸ் உருது, அண்டார்டிகால இருக்க பனிப்பாறைகள் ஏன் உருகுது, புரியுதுங்களா? மேன் அனிமல் கான்ஃபிளிக்ட் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஸோ இந்த மாதிரி ஜென்ரலா நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த என்வரன்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுக்க தெரியணும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்க தெரியணும், புரியுதுங்களா? ஸோ அதனால ஜென்ரலான அப்ரோச் இருந்தா போதும்னு யூபிஎஸ்சியே அவங்க சொல்லிடுறாங்க. இதே மெயின்ஸுக்கு வரும்போது எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பாக்குறோம். அப்ப என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி என்வரன்மெண்ட்டும் முக்கியம் தான், அதுக்கு ஈக்குவலா டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது முக்கியம் தான், கண்ட்ரியை நம்ம டெவலப் பண்றது. ஸோ ஒரு டேம் கட்ட போறீங்க, இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நியூக்ளியர் பவர் பிளான்ட் கட்ட போறீங்க. பட் ஆனா கட்டுற இடம் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு, இல்ல ஃபாரஸ்ட்குள்ளேயே இருக்கு. அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அங்க இருக்க இக்காலஜிக்கல் அஃபெக்ட் ஆகும், கரெக்டா? அப்போ அந்த ப்ராஜெக்டை கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட் வேணா என்னென்ன மாதிரி நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது அந்த என்வரன்மெண்ட்ல ஏற்படும் அப்படின்னு பாக்குற ஒரு பினாமினான் தான் நம்ம என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் அ ப்ராசஸ், புரியுதுங்களா? இட் இஸ் அ கவர்மெண்ட் இனிஷியேட்டட் ப்ராசஸ். ஸோ அங்க இருக்க லோக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸை கன்சல்ட் பண்ணி காஸ்ட் பெனிஃபிட்டை வந்து பார்த்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த என்வரன்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்டை வந்துட்டு தே வில் கேரி அவுட், புரியுதுங்களா? ஸோ தட் ப்ராஜெக்டை நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா இல்லாட்டி ட்ரா பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி. வெரி ரீசென்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நிக்கோபார், அதாவது அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல நிக்கோபார் வந்து பாத்தீங்கன்னா கலாத்தியா பேன்னு ஒரு சாங்சுரி இருக்கு. நிக்கோபாரோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், அதாவது நம்ம இந்தியாவோட பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் அப்படின்னு இந்திரா பாயிண்ட் சொல்லுவோம். அந்த இந்திரா பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் மேல கலாத்தியா பேன்னு ஒரு சாங்சுரி இருக்கும், புரியுதுங்களா? இந்த கலாத்தியா பே சாங்சுரி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவ்வளவு டைவர்ஸான அனிமல்ஸ் பார்க்கலாம். அங்க மட்டும்தான் அந்த ஸ்பீஷிஸ் எல்லாம் பார்க்க முடியும். இப்போ டேர்ட்டில் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆமைகள், கடல் ஆமைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெரைன் டேர்ட்டில் 7 வகைகள் இருக்கு. அதுல லெதர் பேக் டேர்ட்டில் ஒன்று இருக்கும், which is the largest and the most unique species actually. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 800 கிலோ இருக்கும் லெதர் பேக் டர்ட்டில், 500 to 800 kgs இருக்கும். இந்த லெதர் பேக் டர்ட்டில் இந்தியாலேயே அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் தான் வந்து முட்டை போடும், புரியுதுங்களா? ஒன்லி நோன் நெஸ்டிங் சைட் இன் இந்தியா அந்த கலாத்தியா பே சாங்சுரி. இப்போ என்ன பண்றோம்னா அந்த இடத்துல ஒரு கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் ஒன்று வரப்போகுது, கண்டெய்னர் ஷிப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கும் போது. பிகாஸ் அந்த ரீஜன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஏரியா, புரியுதுங்களா? அப்போ இப்ப போயிட்டு இருக்க பிரச்சனை என்னன்னா நம்ம என்வரன்மெண்ட்டை பாக்குறதா இல்லாட்டி இன்னொரு பக்கம் அந்த கண்டெய்னர் ஷிப்மெண்ட் மூலியமா கிடைக்கிற வேலை வாய்ப்புகள், எம்ப்ளாய்மெண்ட், புரியுதுங்களா? இந்தியாவுக்கு கிடைக்க போற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஜியோ ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு ஏரியா, புரியுதுங்களா? இந்த விஷயங்களை பாக்குறதா நம்ம. சோ அதெல்லாம் தான் நம்ம வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அந்த மெயின்ஸ் இதுல, புரியுதுங்களா? அப்போ இதான் ஸ்கோப் அப்படின்னு டிஃபைன் பண்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரிலிம்ஸ்ல 15ல இருந்து 20 கொஸ்டின் உங்களுக்கு சாலிடா என்வரன்மெண்ட்ல இருந்து வரும், புரியுதுங்களா? வருஷம் இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டே என்வரன்மெண்ட் அப்படிங்கறத நல்லா நீங்க ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா இட் இஸ் கன்சிடர் டு பி லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா. ஓகே, மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது உங்களுக்கு GS3ல தான் நம்ம என்வரன்மெண்ட் அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க, புரியுதுங்களா? GS3ல 2025ல கூட உங்களுக்கு சாலிடா 50 மார்க், 2 10 மார்க், 2 15 மார்க் வந்து பாத்திருந்தீங்கன்னா என்வரன்மெண்ட்ல கேட்டிருந்தாங்க, புரியுதுங்களா? அண்ட் தேர்ட், ஃபார் யுவர் பர்சனாலிட்டி டெஸ்ட் 2 விஷயத்துக்காக இது இம்பார்ட்டன்டா பாக்குறோம். ஒன்னு, என்வரன்மெண்ட்டுக்கு பிரச்சனையை பத்தி உங்ககிட்ட கேட்கலாம், ஓகேங்களா? ஜென்ரல்ல ஒரு ஐடியா, ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்ச ஒரு ஆஸ்பிரண்டா நீங்க இருப்பீங்க. ஆப்வியஸ்லி போர்டு வந்து என்வரன்மெண்ட்ல டெவலப்மெண்ட் முக்கியமா இல்ல எக்காலஜிக்கல் கன்சர்வேஷன் முக்கியமான்னு கேட்கலாம். ரெண்டாவது, நிறைய பேரோட டீடைல்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஹாபீஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த ஹாபீஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பேர்ட் வாட்சிங் போடுறாங்க, அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் போடுறாங்க, புரியுதுங்களா? அனிமல் கன்சர்வேஷன் போடுறாங்க. அப்ப அவங்களும் கூட என்வரன்மெண்ட்ல இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது அவசியமா இருக்கு. பிகாஸ் நீங்க அந்த மாதிரி ஹாபீஸ் போடும்போது அதுக்கு ரிலேட் பண்ணி அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம், புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூ இருக்கு இல்லையா? ஸ்ட்ரே டாக் இஷ்யூ கூட ஒரு பெரிய ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு, வேர் இட் ரிலேட்ஸ் டு தி வல்ச்சர் பாப்புலேஷன். 1980ல இருந்து வல்ச்சர் பாப்புலேஷன் சந்திக்கிற டிக்ளைனுக்கும் இந்த ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படிங்கிறது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுறதுக்குமே ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க, புரியுதுங்களா? ஸோ இந்த அளவுக்கு தே வில் பி ஆஸ்கிங் யூ. ஓகே, ஸோ அப்போ இந்த 3 தான் நம்ம பிரிச்சிருக்கோம். ப்ரிலிம்ஸ்ல இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், மெயின்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்ல என்வரன்மெண்ட் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற மாதிரி, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு தி ஸ்பில் ஓவர் எஃபெக்ட். ஓகே, என்வரன்மெண்ட் இப்போ ஒரு ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் இருக்க ஒரு சப்ஜெக்டா மாறி இருக்கு மெயின்ஸ்ல. ஏன்னா ஆஸ் ஐ செட் GS3ல தான் என்வரன்மெண்ட் டிஃபைன் பண்ணப்பட்டிருக்கும். ஆனா இன்க்ரீசிங்லி இப்ப GS1ல, GS2ல, GS4ல என்வரன்மெண்ட் கேட்க போறாங்க. எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்களே GS1ல இருக்க சில கொஸ்டின்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா அர்பன் ஃப்ளட்டிங் கேட்கறாங்க. எங்க ஜியோகிராஃபில, எஸ் ஜியோகிராஃபி என்வரன்மெண்ட் கொஞ்சம் பிரிக்க முடியாத ஒரு சப்ஜெக்ட்ஸ் தான். பட் எனிவே அர்பன் ஏரியாஸ்ல நடக்கிற அர்பன் ஃப்ளட்டிங், இதுக்கு வந்து கிளவுட் பர்ஸ்ட் ஒரு காரணமா இருக்கு, கிளவுட் பர்ஸ்ட் ஒரு ஃபெனாமெனான் இருக்கு, புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் என்வரன்மெண்டல் பொல்யூஷன் ஒரு ரீசனா இருக்குது, புரியுதுங்களா? நம்ம அதிகப்படியான ஏரோசோல்ஸ், அதாவது டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆர்
உங்களுக்கு இந்த பிளாக் கார்பன் மாதிரி இருக்க பார்ட்டிகல்ஸை ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஏரோசோல்ஸ் கிளவுடை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த கிளவுட் ரொம்ப பெருசா உருமாறி சடனா 1 மணி நேரத்துல 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்யுது. அதனாலதான் அர்பன் ஃபிளட்டிங் உங்களுக்கு நடக்குது சில இடங்கள்ல. அப்போ இந்த இடத்துலயும் என்வாயன்மெண்டோட இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்குது. நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம என்வாயன்மெண்ட்ல டீச் பண்றது ஜியோகிராஃபில கேட்க ஆரம்பிக்கிறாங்க, புரியுதுங்களா? அண்ட் GS2 அப்படிங்கும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெரி ரீசென்ட்லி உங்களுக்கு டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் 2025 ஆரவல்லியில நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்தது. ஓகே, ஆரவல்லிஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டைன் அப்படின்னு சொல்லுவோம். அங்க ரிப்பீட்டட் மைனிங்னாலையும் என்வாயன்மெண்டல் டீக்ரடேஷனாலையும் அந்த ஈகோ சிஸ்டம் பாதிப்படைகிறதா ரொம்ப வருஷமாவே கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ சுப்ரீம் கோர்ட் அதுல தலையிடுறாங்க, புரியுதுங்களா? அந்த ஆரவல்லியோட டெஃபினிஷனை வந்துட்டு சரியா தப்பா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த டெஃபினிஷன் அது ஒரு இஷ்யூவா சொல்லலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச்ல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது வந்து ஒவ்வொரு சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்னு சுப்ரீம் கோர்ட் ரஞ்சித் சின்ஹா கேஸ்ல சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல லீகல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் என்வாயன்மெண்டல் ஜூரிஸ்டிக்ஷன் நம்ம பார்ப்போம். என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க, லீகலா சரி ஸ்கீம் மூலியமா சரி, சுப்ரீம் கோர்ட் என்ன மாதிரி கேசஸ் வந்து ஹேண்டில் பண்றாங்க, அதெல்லாம் இங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் சுப்ரீம் கோர்ட்டோட இம்பார்ட்டன்ட் கேசஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா 2 to 3 இயர்ஸ்க்கு முன்னாடி மெயின்ஸ்ல வந்து கேட்டிருந்தாங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ பாலிட்டி and governance, it is a subject which gives solution to the problems which arise in the society, புரியுதுங்களா? சொசைட்டல் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கும் போது என்வாயன்மெண்ட் இஸ் பிகமிங் எ ஹை ப்ரையாரிட்டி ஏரியா. ஸோ அந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்வாயன்மெண்ட் சார்ந்த பிரச்சனைகளுக்குமே இங்க ஸ்டேட் சொல்யூஷன் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதை இங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் தேர்ட் உங்க GS4, புரியுதுங்களா? இது இப்போ இருக்க கண்டெம்பரரி ட்ரெண்ட், புரியுதுங்களா? இப்போ என்வாயன்மெண்ட் வர்சஸ் டெவலப்மெண்ட் அதை வச்சு கேஸ் ஸ்டடி ஃப்ரேம் பண்றது, இல்லாட்டி ஆந்த்ரோபோசென்ட்ரிசம் ஆர் எக்கோசென்ட்ரிசம் அப்படி சொல்லுவோம். மனுஷனுக்காக தான் இந்த இயற்கை இருக்கா, இல்ல இயற்கையில ஒரு பார்ட்டா தான் மனுஷன் இருக்கானா அப்படிங்கிற டிபேட் போயிட்டு இருக்கு, புரியுதுங்களா? நான் என்ன எப்படி வேணாலும் இருப்பேன், எவ்வளவு மரத்தை வேணாலும் வெட்டுவேன், எவ்வளவு ரிவர்ஸ் வேணாலும் பொல்யூட் பண்ணுவேன், அது சரியான அப்ரோச்சா? ஏன்னா எனக்காக தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு இல்ல. இந்த எர்த் அப்படிங்கிறது எல்லா உயிர்களுக்கும் சமமான ஒரு என்டிட்டி. அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா அது இது சரியா இருக்கணும்னு பேசுறது பயோசென்ட்ரிசம் ஆர் எக்கோசென்ட்ரிசம் சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எத்திக்ஸ்ல இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கேஸ் ஸ்டடிஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க இந்த வேல்யூஸை வச்சு, புரியுதுங்களா? அப்ப இந்த ஸ்பில் ஓவர் எஃபெக்டை நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கண்டெம்பரரி ட்ரெண்ட்ல பாக்குறோம். பிகாஸ் என்வாயன்மெண்டல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஹை ப்ரையாரிட்டி ஏரியாஸா மாறிட்டு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம முக்கியமா பேசிக் ஒரு ஐடியா பார்த்தோம் என்வாயன்மெண்ட்டை பத்தி. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோட ரெலவன்ஸ் என்ன அப்படிங்கும் போது 3 விஷயத்துக்காக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்வாயன்மெண்ட்னு கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்டுமே. ஒன்னு, நம்ம என்ன படிக்கணுங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது அந்த ஸ்கோப்பை டிஃபைன் பண்ணிடும். எவ்வளவு தூரத்துக்கு ஒரு சப்ஜெக்டை படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு என்வாயன்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அந்த ரிப்போர்ட்டை வந்து UPSC கேட்கறாங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி அந்த லாஸ்ட் இயர் வந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல என்னென்னலாம் முக்கியமான ரிப்போர்ட் வந்துச்சு, யார் அதை ரிலீஸ் பண்ணா அப்படிங்கிறது ஒரு ஸ்கோப் ஆஃப் ஏரியா ஆஃப் ஸ்டடியா மாறிடுது இந்த இடத்துல. அதே மாதிரி ஒரு புது ஸ்பீஷிஸை கண்டுபிடிக்கிறாங்க, அந்த ஸ்பீஷிஸை பத்தி UPSC கேள்வி கேட்கறாங்கன்னா இட் பிகம்ஸ் அன் ஏரியா ஆஃப் ஸ்டடி. அப்போ PYQ வச்சுதான் நம்ம அந்த ஸ்கோப்பை டிஃபைன் பண்ண முடியும், புரியுதுங்களா? ரெண்டாவது ஹை ப்ரையாரிட்டி ஏரியா. அந்த 20 கொஸ்டின்ல ப்ரிடாமினன்ட்லி எந்த ஏரியால இருந்து கொஸ்டின் வருது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் நம்ம PYQ பார்க்கணும். இப்போ இருக்க ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டில இருந்து அதிகமான கொஸ்டின் வரும், இல்லாட்டி கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன்ல இருந்து அதிகமான கொஸ்டின் வரும், கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ்ல. இப்போ இந்த ஹை ப்ரையாரிட்டி ஏரியாஸ் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றது? அது PYQ சால்வ் பண்ணும்போது PYQ பார்க்கும் போது நம்மளுக்கு தெரிய வரும், புரியுதுங்களா? அண்ட் மூணாவது நோயிங் த ட்ரெண்ட். ஓகேங்களா? இப்போ என்வாயன்மெண்ட் ட்ரெண்ட்ல 20 கொஸ்டின் அப்படிங்கும் போது எப்படி இந்த கொஸ்டின்ஸ் கேட்கப்படுது, எந்த அளவுக்கு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணோம், நோட்ஸ் எடுக்கணுமா வேணாமா, எத்தனை விஷயம் ஃபேக்சுவலா இருக்கு, எத்தனை விஷயம் கான்செப்சுவலா இருக்கு, இந்த எல்லா கேள்விகளுக்கும் PYQ உங்களுக்கு பதில் சொல்லிடும், புரியுதுங்களா? இந்த PYQ அனாலிசிஸை வச்சுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா we have split our questions into 7 different patterns, புரியுதுங்களா? எக்ஸாஸ்டிவா போலாம், பட் இந்த 7 பேட்டர்னுக்குள்ளேயே மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது அடங்கியிருக்கு, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் என்ன அப்படின்னா கான்செப்ட்ஸ். ஓகே, இந்த கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்ல வந்து நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஓகே, எஃபெக்டிவா வந்து பசங்களுக்கு கிளாஸ் ரூம்ல சொல்லி கொடுக்கும் போது அந்த கான்செப்சுவல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துருது. ஒன்ஸ் கான்செப்ட்ல ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறது ஒரு டைம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது பெருசா மறக்கவே மறக்காது. ஆஸ் இந்த கொஸ்டின் 2025ல கேட்டிருக்க கொஸ்டின், சின்ன வயசுல இருந்தே நம்ம நிறைய பேருக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லி வளர்த்துருப்பாங்கன்னா மரங்கள் தான் ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ், ட்ரீஸ் ப்ரொடியூஸ் ஆக்சிஜன். பட் ஆனா கிட்டத்தட்ட இந்த பூமி சுவாசிக்கிற 70% ஆஃப் த ஆக்சிஜன் அப்படிங்கிறது ஓஷன்ல இருந்து தான் வருது, புரியுதுங்களா? பை த்ரூ ஃபைட்டோ பிளாங்டன்ஸ்.
டு பி ஸ்பெசிபிக் ப்ரோக்ளோரோகாக்கஸ் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டோ பிளாங்டன். அப்போ இதை நம்ம கிளாஸ் ரூம்ல டிஸ்கஸ் பண்றோம். அப்போ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது பசங்களுக்கு தெளிவாயிடும். அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் 2025 உங்களுக்கு கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? அப்ப கான்செப்டுவல் பேசிஸ்ல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ற பிரைமரி ஏரியா. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன் நியூஸ். ப்ரொடெக்டட் ஏரியாஸ் இன் நியூஸ் அப்படிங்கும் போது இந்தியாவில் இருக்க ப்ரொடெக்டட் ஏரியாஸ் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, நேஷனல் பார்க் இருக்கு, வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இருக்கு, டைகர் ரிசர்வ் இருக்கு, கன்சர்வேஷன் ரிசர்வ் இருக்கு, கம்யூனிட்டி ரிசர்வ் இருக்கு. இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா சேக்ரெட் குரூவ்ஸ் இருக்கு, ஓகேங்களா? ரிசர்வ் ஃபாரஸ்ட், ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட், வில்லேஜ் ஃபாரஸ்ட் இருக்கு. இது இல்லாம வி ஹாவ் செவரல் டிஃபரெண்ட் ஏரியாஸ் நோன் அஸ் OECMs, ஓகே, ஹோப் ஸ்பாட்ஸ், ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், பயோடைவர்சிட்டி ஹெரிடேஜ் சைட், இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்போ இந்த ஏரியால இருந்து கொஸ்டின் அவங்க கேட்கறாங்க, மேப் பேஸ்ட் கொஸ்டின் கேட்கும் போது உங்களுக்கு மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. அதே மாதிரி எந்த ஏரியா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் தி மோஸ்ட் லைக்லி பிளேசஸ் டு ஃபைண்ட் மஸ்க் டியர். அப்போ ஒரு இதுதான் ஸ்கோப்பை டிஃபைன் பண்றது. அப்போ ஒரு வைல்ட் லைஃப் சான்ச்சுரியில அது எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு நான் பார்க்கணும், அதுல எந்த முக்கியமான அனிமல் இருக்குன்னு நான் பார்க்கணும், அங்க யாராவது ட்ரைபல் லொக்கேட் ஆயிருக்காங்களா அதை நான் பார்க்கணும், அந்த பர்டிகுலர் சான்ச்சுரி ஆர் நேஷனல் பார்க்ல என்ன மாதிரியான வெஜிடேஷன் இருக்குன்னு நான் பார்க்கணும், அதுக்கு நடுவில் ஆறு ஓடுதான்னு பார்க்கணும், அது பக்கத்துல ஏதாவது மலைகள் இருக்கான்னு பார்க்கணும். இது எல்லாமே நம்ம எப்படி எடுத்துட்டு வரோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் கொஸ்டினை பேஸ் பண்ணி தான். இங்க நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ற ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஒரு நேஷனல் பார்க்ல இல்லாட்டி ப்ரொடெக்டட் ஏரியால என்ன மாதிரி ஃபானா இருக்குன்னு கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி அனிமல் ஸ்பீஷிஸ், ஒரு மஸ்க் டியர் கரெக்டா எங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்ப இது ஒரு இன்ஃபரன்ஸ். இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஓகே ப்ரொடெக்டட் ஏரியாவை நம்ம இப்படிதான் படிக்கணும் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல அப்படிங்கிற மாதிரி. அண்ட் தேர்ட், ஸ்பீஷிஸ் அண்ட் நியூஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு வருஷம் ஃபுல்லா நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எவ்வளவோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் நம்ம படிப்போம், புரியுதுங்களா? ஆனா யூபிஎஸ்பி கஷ்டமான ஒரு ஸ்பீஷிஸை கொடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணல. அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, சிக்காடா, ஃப்ராக் காப்பர், பாண்ட் ஸ்கேட்டர், இதெல்லாம் என்னதுன்னு கேட்கறாங்க. ரெப்டைல்ஸா, ஃபிஷ்ஷா, இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம், புரியுதுங்களா? இப்போ கிளாஸ்ல நம்ம அங்கங்கன்னு பேசும்போது, ஃபேக்கல்ட்டி பேசும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவங்க வந்து இது என்ன ஸ்பீஷிஸ், எந்த ஃபைலம்குள்ள வரும், எந்த கிங்டம்ல இருக்கும் அப்படின்லாம் கேட்கல. அவங்க ஜஸ்ட் இது என்னன்னு கேட்டிருக்காங்க, புரியுதுங்களா? இப்போ இது இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது பேசிக்கான ஐடியா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கறாங்க. அண்ட் இந்த மூணுல வந்து ரெண்டு மேபி அவுட் ஆஃப் த ஸ்கோப்பா இருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கிளாஸ் ரூம் டீச்சிங்லேயே சிக்காடாஸ் நிறைய பேர் பேசுவாங்க. ஓகே, சிக்காடாஸ் அப்படிங்கிறது காமன் ஸ்பீஷிஸ், எல்லாமே டிஸ்கஸ் பண்றது. அப்போ இது ஒண்ணு தெரிஞ்சாலே இந்த ஆன்சர் நம்மளால எழுத முடியும், புரியுதுங்களா? அப்போ ஸ்பீஷிஸ் எதெல்லாம் நியூஸ்ல வருதோ அதை பத்தி யூபிஎஸ்சி இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது, புரியுதுங்களா? அண்ட் பேட்டர்ன் 4 அப்படிங்கும் போது இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, என்வாயர்மெண்ட்டை பாதிப்புக்குள்ளாக்குறோம், எஸ். பெட் ட்ரேட் பண்றோம், வைல்ட் லைஃபை ட்ரேட் பண்றோம். அப்ப இதை தடுத்து நிறுத்துறதுக்கு சர்டன் லாஸ் தேவைப்படுது. அந்த லாஸை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு சர்டன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தேவைப்படுது. நேஷனல் லெவல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, குளோபல் லெவல்ல உங்களுக்கு இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு. அப்போ இங்க நேச்சர் சொல்யூஷன்ஸ் ஃபினான்ஸ் ஹப் ஃபார் ஏஷியா அண்ட் த பசிபிக், இதை வந்து யார் லான்ச் பண்ணா, எந்த இன்ஸ்டிடியூஷன் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்கன்னு கேட்கறாங்க, புரியுதுங்களா? அப்ப இதுவுமே ஒரு ஃபோக்கஸ் ஆஃப் ஸ்டடியா நம்மளுக்கு இருக்கு, எந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு பேட்டர்ன் 5. இப்போ நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல்ல போறோம். இப்போ வந்து நேஷனல் லெவலுக்கு வரும். இங்க பாருங்களேன், சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் ஆஃப் ஸ்டேட். மோஸ்ட் ஆஃப் த என்வரன்மெண்ட் புக்ல சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனை பத்தி யாரும் பேசுறதே கிடையாது, புரியுதுங்களா? சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் அப்படிங்கிறவரு வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே இருக்க ஒரு ஸ்டாட்யூட்டரி அத்தாரிட்டி, புரியுதுங்களா? இதுவே நிறைய பசங்களுக்கு தெரியறது கிடையாது. ஆனா அவங்க ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அதான் கேட்கறாங்க. கம்யூனிட்டி ரிசர்வ் நான் இப்பதான் சொன்னேன். ஓகே, நான் உங்களுக்கு ப்ரொடெக்டட் ஏரியால இருந்து கொஸ்டின் வருது. ஆனா அந்த ப்ரொடெக்டட் ஏரியாவோட அத்தாரிட்டி யாருன்னு கேட்கறாங்க, புரியுதுங்களா? ஸோ சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் யாருன்னு நம்மளுக்கு தெரியணும். அப்போ அந்த கன்சர்வேஷன் ரிசர்வ்ல ஹண்டிங் அலௌடா இல்லையா, அப்ப இதெல்லாம் எங்க சொல்லியிருப்பாங்க? ஒரு ரூல் இல்லாட்டி லெஜிஸ்லேஷன் அங்கதானே சொல்லியிருப்பாங்க. அப்ப அதை பத்தி நம்மளுக்கு ஒரு ஐடியா வேணும். ஹண்டிங் அலௌடா இல்லையா, பீப்புள் வந்து நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸை வந்து அவங்களால எடுத்துக்க முடியுமா இல்லையா, நெக்ஸ்ட் ட்ரெடிஷனல் அக்ரிகல்ச்சரை அவங்களால கண்டினியூ பண்ண முடியுமா முடியாதா, இதெல்லாம் இது பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கும்போது சட்டம் அதை அலோவ் பண்ணுதா இல்லையா, இஃப் இட் இஸ் லீகலி பெர்மிட்டபிள், புரியுதுங்களா? ஸோ அதை தான் இங்க வந்து பேசுறோம் நம்ம. ஸோ அப்போ டொமஸ்டிக் லாஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இது ஒரு முக்கியமான ஸ்கோப் ஆஃப் ஸ்டடியா இந்த இடத்துல இருக்கு, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் த மோஸ்ட் சேலஞ்சிங் பார்ட்டா வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறது இந்த கன்வென்ஷன்ஸ் தான். ஏன்னா நிறைய ஃபேக்சுவல் கண்டென்ட் அப்படிங்கிறது இருக்கும் கன்வென்ஷனை பொறுத்த வரைக்கும். எங்க வந்து அது எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, இந்தியா மெம்பரா இல்லையா, ஒவ்வொரு வருஷமும் அவங்க மீட் பண்ணும்போது நிறைய அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது டெலிவர் ஆகும். அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க, COP28 பத்தி கேட்டிருக்காங்க, கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷனை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க வருஷம் ஆனுவலா தே வில் பி மீட்டிங். ஸோ இந்த கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி அவுட்கம் வருது பாருங்க. COP28 டிக்ளரேஷன் ஆன் கிளைமேட் அண்ட் ஹெல்த் இஸ் அ பைண்டிங் டிக்ளரேஷன்.
அப்ப அந்த அவுட்கம் பைண்டிங்கா இல்லையா, அது எதை ஃபோக்கஸ் பண்ணுது, இந்தியா அதுல மெம்பரா இருக்காங்களா இல்லையா, யார் அதை இனிஷியேட் பண்ணா, அதுல என்ன பிரச்சனை இருக்கு, இது எல்லாமே தெரியணும்னு யூபிஎஸ்சி எதிர்பார்க்கறாங்க. பிகாஸ் இட் இஸ் சம்திங் ஆஃப் அர்ஜென்ட் இம்பார்ட்டன்ஸ். என்வரான்மெண்டல் இஷ்யூல கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒரு இஷ்யூவா குளோபல் அஜெண்டால இருந்துட்டு இருக்கு. அப்போ அங்க நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும். புரியுதுங்களா? இது வந்து பேட்டர்ன் 6 நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். ஓகே. அண்ட் லாஸ்ட்லி உங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், பேட்டர்ன் 7. எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அப்படிங்கும் போது நிறைய புது புது இன்டர்வென்ஷன்ஸ் மூலியமா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சயின்ஸ் இன்ஜினியரிங் வச்சு ஏர் பொல்யூஷனுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரும். இதே டெல்லியில எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இப்போ ரீசெண்டா படிச்சிருப்பீங்க, ஸ்மாக் கன் அப்படின்னு ஒன்று இருக்கு, ஸ்மாக் டவர்ஸ்னு ஒன்று இருக்கு. புரியுதுங்களா? அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் ஏர் கேப்சர் 2025 பிரிலிம்ஸ்ல கேட்டிருந்தாங்க. புரியுதுங்களா? அது இல்லாம கோரல் ரீஃபை கன்சர்வ் பண்றதுக்கு பயோராக் டெக்னாலஜி, அர்பன் ஏரியாஸ்ல வந்து அஃபாரஸ்டேஷன் பண்றதுக்கு மியாவாக்கி மெத்தட். இந்த மாதிரி நியூஸ்ல வர சில டெக்னாலஜிஸ் ரொம்ப டெப்தாலாம் அவங்க போய் கேட்கல. பாருங்களேன், மியாவாக்கி மெத்தட், நீ பாருங்க, ஃபார்மிங்கா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடா, மினி ஃபாரஸ்ட் இன் அர்பன் ஏரியா. ஜஸ்ட் ஒன் லைன், அவ்வளவுதான். அந்த டேர்ம் என்னன்னு தெரியணும். புரியுதுங்களா? இதுக்கு உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இதுல எங்கெல்லாம் பண்றாங்க, நியூஸ்ல எங்கெல்லாம் இதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா வேணும். ஸோ இந்த 7 பேட்டர்ன்ல தான் மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸை நம்ம இந்த இடத்துல கன்ஃபைன் பண்றோம். புரியுதுங்களா? இந்த 7 பேட்டர்ன் அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்த 7 பேட்டர்னை படிக்கிறதுக்கு 7 பில்லர் ஃப்ரேம் ஒர்க் தான் என்னோட ப்ரொபோசல். புரியுதுங்களா? 7 பில்லர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கும் போது இந்த என்டையர் சிலபஸை 7 பார்ட்டா வந்து நான் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இட் இஸ் சம்திங், ஒரு கன்வென்ஷனல் விஷயம் கிடையாது. என்னோட அப்ரோச் அப்படிங்கிறது கிளாஸ் ரூம்ல ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ 7 பில்லர் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் வில் ஸ்டடி ஆன் பேசிக்ஸ் ஆஃப் இக்காலஜி. புரியுதுங்களா? இந்த 7 பில்லர் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இக்காலஜி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வி ஃபோக்கஸ் ஆன் டைப்ஸ் ஆஃப் இக்கோசிஸ்டம், மூணாவது பயோடைவர்சிட்டி. இயற்கை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட் 3 ஃப்ரேம் ஒர்க்ல. புரியுதுங்களா? அடுத்த 2 பொல்யூஷன், கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கும் போது அந்த இயற்கையை நம்ம எப்படி பாதிப்புக்குள்ள ஆகிறோம் த்ரூ பொல்யூஷன், த்ரூ குளோபல் வார்மிங் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். இது வந்து 4th and 5th ஃப்ரேம் ஒர்க். இதே 6th and 7th ஃப்ரேம் ஒர்க் ரினியூவபிள் எனர்ஜி அண்ட் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே. அப்போ இந்த இயற்கையை நாங்க அழிச்சிட்டோம், இந்த இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு இப்போ என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறோம், எனர்ஜியை எப்படி நாங்க ரினியூவபிளா மாத்துறோம், எப்படி நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பொல்யூஷனை மேனேஜ் பண்றதுக்காக வேஸ்ட்டை வந்து நாங்க சஸ்டைனபிளா ரீயூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. அப்போ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியணும். புரியுதுங்களா? ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் நம்ம சிலபஸ்குள்ள இருக்க காரலேஷனே தெரியாம நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் அப்ரோச் பண்ணக்கூடாது. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் இக்காலஜி. ஓகே. இக்கோ சிஸ்டம்னா என்னது, ஹாபிட்டாட்னா என்னது, ஒரு ஹாபிட்டாட் ஃபிராக்மெண்டேஷன் நடக்கிறனால ஒரு ஸ்பீஷிஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபேசிங் த்ரெட்ஸ், ஜெனட்டிக் பாட்டில் நெக்னா என்னது, இந்த மாதிரி விஷயங்களை பேசிக்ஸ் ஆஃப் இக்காலஜில படிப்போம். அண்ட் இக்காலஜிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மோஸ்ட் கன்வென்ஷனல் டீச்சிங் மெத்தட் என்னன்னா, இதுக்குள்ளேயே சும்மா துந்திரானா என்ன, டைகானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் இக்கோசிஸ்டம் அப்படிங்கறத தனி ஒரு ஏரியா ஆஃப் ஸ்டடியா எடுத்துக்கிட்டு அதை இன்னொரு சாப்டரா வந்து நடத்துவோம். துந்திராவை பத்தி டீட்டெயிலான டிஸ்கஷன். இந்த துந்திரா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு கிளைமேட் சேஞ்ச்னால அஃபெக்ட் ஆகுது, டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது என்னது, மெரைன் இக்கோசிஸ்டம். மெரைன் இக்கோசிஸ்டம்லேயே கிட்டத்தட்ட 6 to 7 இக்கோசிஸ்டம் அதுக்குள்ள இருக்கிறத நம்ம நடத்துவோம், விச் இஸ் நாட் ஃபோக்கஸ்ட் பை எனி அதர் என்ன சொல்றது புக்ஸ் ஆர் ட்ரெடிஷனல் வே ஆஃப் டீச்சிங். புரியுதுங்களா? அண்ட் தேர்ட், வி ஆல்சோ டீச் அபவுட் பயோடைவர்சிட்டி, த மோஸ்ட் ஈல்டிங் டாபிக் இன் என்வரான்மெண்ட். புரியுதுங்களா? அதிகப்படியான கொஸ்டின் இந்த பயோடைவர்சிட்டில இருந்து தான் கேட்கப்படுது. புரியுதுங்களா? இதை வந்து அவ்வளோ டீட்டெயிலா நம்ம கிளாஸ்லயே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா வில் பி டிஸ்கசிங். ஸோ இது தேர்ட் பில்லரா நம்ம எடுத்துக்கிறோம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பொல்யூஷன். ஓகே. பொல்யூஷன் ஜென்ரலா ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், இதை பத்தி நம்ம ஜென்ரலா கேள்விப்பட்டிருப்போம். பட் வாட் இஸ் ஆஃப் எமர்ஜிங் இம்பார்ட்டன்ஸ் இஸ் நாய்ஸ் பொல்யூஷன், லைட் பொல்யூஷன், புரியுதுங்களா, ரேடியோ ஆக்டிவ் பொல்யூஷன், ஓகே, மரைன் பொல்யூஷன், மைக்ரோ பிளாஸ்டிக் பொல்யூஷன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கன்வென்ஷனலா யாரும் ஃபோக்கஸே பண்றது கிடையாது, விச் இஸ் நவ் பீங் ஆஸ்க்ட் இன் யூபிஎஸ்சி. அப்போ பொல்யூஷன்ல ஃப்ரிஞ்ச் ஏரியாஸ் எல்லாமே யூ ஹேவ் டு டச். புரியுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் த கிளைமேட் சேஞ்ச். ஸோ கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கும் போது செவரல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ். குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது வேற, கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது வேற. குளோபல் வார்மிங் பூமி சூடாகுது, அவ்வளவுதான். பட் அந்த பூமி சூடாகிறதுனால எங்கெங்கெல்லாம் டிஃப்ரெண்ட் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் நம்ம பார்க்க முடியுது. டிராபிக்கல் சைக்ளோன்ஸ் இன்டென்சிட்டி ஆகுது, ஓஷன் அசிடிஃபிகேஷன் நடக்குது, இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஓஷன் டீஆக்சிஜனேஷன் நடக்குது, மெரைன் ஹீட் வேவ் பாக்குறோம், தர்ஸ்ட் வேவ் பாக்குறோம் புதுசா. புரியுதுங்களா? அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வைல்டு ஃபயர், ஃபாரஸ்ட் ஃபயர் இன்க்ரீஸ் ஆகுது. இது எல்லாத்தையும் தான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் குளோபல் வார்மிங், how it is going to modify or affect the climate as such, அதுதான் climate change கீழ போறோம். புரியுதுங்களா? அண்ட் இதெல்லாம் பிரச்சனையா பார்த்து முடிக்கிறோம் இல்லையா, 4th and 5th. இது அடுத்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் காரணமே கார்பன் டை ஆக்சைடு தான். குளோபல் வார்மிங் கார்பன் டை ஆக்சைடுனால நடக்குது. இந்த கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது இன்டியூசிங்
எர்த்தோட வார்மிங். கரெக்டா? அப்ப இந்த கார்பன் டை ஆக்சைடு எதுக்காக நம்ம மேக்ஸிமம் எடுத்து என்ன பண்றது, வெளியே எமிட் பண்றோம் அப்படின்னா இந்த எனர்ஜிங்கிற ஒரு விஷயத்துக்காக தானே. பெட்ரோல் எதுக்காக பர்ன் பண்றோம், கோல் எதுக்காக பர்ன் பண்றோம், அல்டிமேட்லி எனர்ஜின்னு ஒரு விஷயத்துக்காக தான். அப்ப ரினியூவபிளா இருக்கிற எனர்ஜியை நம்ம ஏன் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது? அது வில் பி டீச்சிங் இன் தி 6th chapter. புரியுதுங்களா? அண்ட் லாஸ்ட்லி வி ஃபோக்கஸ் ஆன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே, பொல்யூட் பண்ணிட்டீங்க, பொல்யூட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எப்படி சஸ்டைனபிளா யூ ஆர் கோயிங் டு ரெக்கவர்? இப்போ இ வேஸ்ட் ஒரு பெரிய முக்கியமான ப்ராப்ளமா எமர்ஜ் ஆயிட்டு இருக்கு. அவ்வளோ ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன்ஸ் யூஸ் பண்றோம், லேப்டாப்ஸ் யூஸ் பண்றோம், இதோட வேஸ்ட் எல்லாம் எங்க போய் முடியுது அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சஸ்டைனபிளா எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கறத வந்து வி ஹேவ் டு see. ஓகே, ஸோ இந்த 7 பில்லர் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கறத கம்ப்ளீட்டா கரெக்டா நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? ஓகே, ஏன் பிரச்சனை என்னது, பிரச்சனைக்கான காசஸ் என்னது, அதோட கான்சிக்வன்சஸ் என்னது, அசோசியேட்டட் இஷ்யூஸ் என்னது, புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இது, அப்புறம் சொல்யூஷன் கொடுக்குறது. சொல்யூஷன்ல டெக்னாலஜிக்கல் சொல்யூஷன் என்னது, லீகலா டொமஸ்டிக்கா நம்ம என்ன பண்றோம், இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன பண்றோம், புரியுதுங்களா? இப்போ நியூஸ்ல வந்துட்டு எதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நியூஸ்ல வருது? இந்த 9 விஷயத்துக்குள்ள இந்த 7 பில்லர் ஃப்ரேம்வொர்க் உங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா யுவர் என்வரன்மெண்ட் ப்ரிப்பரேஷன் இஸ் கன்சிடர்ட் டு பி வெரி ஹோலிஸ்டிக். புரியுதுங்களா? ஏன்னா இந்த விஷயங்களை எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா கவர் பண்றதுக்கு ஒரு புக் அப்படிங்கிறது கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஓன், என்ன சொல்றது, சாயில். ஓகே, நீங்க தான் வந்து இதுக்காக ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை நீங்க ரெடி பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? சோ பேசிக்கா 2 தான் பிரிச்சுக்கலாமே. என்வரன்மெண்ட் as such, லீனிங் டுவர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். என்வரன்மெண்ட் அப்படிங்கிறது என்னதான் ஸ்டாட்டிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு இருந்தாலும் திஸ் இஸ் கோயிங் டு லீன் டுவர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்த சப்ஜெக்டோட நேச்சர் அந்த மாதிரி தான். நிறைய விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்ல வரது தான் யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்ப ரெண்டுத்துக்குமே தனித்தனியான ஒரு அப்ரோச் இருக்கணும். ஓகே, ஸோ என்சிஆர்டி எந்த அளவுக்கு ரெலவென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்சிஆர்டி வச்சு மட்டும் உங்களால என்வரன்மெண்ட்டை கவர் பண்ண முடியாது. நம்ம கிளாஸ் ரூம் அப்ரோச்ல என்சிஆர்டி நம்ம ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. பிகாஸ் ஹோலிஸ்டிக்கா என்சிஆர்டியில இருக்கிற விஷயங்களையும் நம்ம உள்ள எடுத்துக்கிட்டு கிளாஸஸ்ல டீச் பண்ணிடுறோம். புரியுதுங்களா? அதனால என்சிஆர்டியை நம்ம பெருசா ரெக்கமெண்ட் பண்றது கிடையாது. அண்ட் என்சிஆர்டியில என்வரன்மெண்ட்டுக்குன்னு தனியா புக் கிடையாது. சயின்ஸ்ல சில சாப்டர்ஸ் என்வரன்மெண்ட் சார்ந்திருக்கும், அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஒரு பேசிக்கான ரீடிங்காக நம்ம என்சிஆர்டி வச்சுக்கலாமே தவிர யூபிஎஸ்சி இப்ப கேட்கிற கேள்விகளுக்கு என்சிஆர்டில இருந்து பெருசா ஸ்கோப் அப்படிங்கிறது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அப்ப என்னதான் சார் ரெஃபர் பண்ணுது அப்படிங்கும் போது, நம்ம அகாடமியில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கிளாஸஸ்லயே நோட்ஸ் கொடுத்துருவோம் டிக்டேட் பண்ணி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ரூம்லயே ஹேண்ட் அவுட்ஸ் அப்படிங்கறத இந்த இயர்ல இருந்து நம்ம பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்க வந்து ரெஃபரன்ஸா வச்சுக்கலாம். அண்ட் மோர் தென் தட் ஓரல் சார் இருந்தாலும் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் சொன்னீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா யூ கேன் டேக் பிஎம்எஃப்ஐஏஎஸ். பிஎம்எஃப்ஐஏஎஸ் ஓரளவுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் ஒர்க்ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா என்வரன்மெண்ட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க. பட் அதுவுமே சஃபிஷியன்ட் கிடையாது. புரியுதுங்களா? சில இடங்கள்ல மைனர் எரர்ஸ் இருக்க தான் செய்யுது. ஸோ நம்ம அதையும் பார்த்துக்கணும். கரண்ட் அஃபேர்ஸும் கொஞ்சம் வி ஷுட் டேக் நோட் ஆஃப். புரியுதுங்களா? இதுவே ஒரு ஹோலிஸ்டிக்கான இதை நான் சொல்ல மாட்டேன். பட் மார்க்கெட்ல ஓரளவுக்கு உங்களுக்கு என்வரன்மெண்ட் நல்ல புக் அப்படின்னா அது பிஎம்எஃப்ஐஏஎஸ் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ரெஃபர் இட். புரியுதுங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா த ரோல் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் தான் என்வரன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே. புரியுதுங்களா? இதுக்கு எந்த அளவுக்கு நீங்க ஓன் ஒர்க் பண்றீங்களோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நோட் மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம சிம்பிளா எடுத்துக்கிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கும் போது எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? வாட் வி ஷுட் டூ இஸ் என்வரன்மெண்ட்டுக்கு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னு முதல்ல பிவிக்யூல வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸ்டாட்டிக் நல்லா தரவா இருக்கணும். அப்புறம் தான் கரண்ட் அஃபேர்ஸ்ல எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிய வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வாட் வி கேன் டூ இஸ் வி கேன் ஸ்பிளிட் அவர் நோட் டேக்கிங் இன்டு செவரல் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ். நம்ம காமராஜ் ஐஏஎஸ் யூடியூப் சேனல்லேயே உங்களுக்கு கிரீன் ஃப்ரேம்னு சொல்லிட்டு என்வரன்மெண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு செப்டம்பர் மாசத்தோட வீடியோ இருக்கும். அந்த செப்டம்பர் மந்தோட வீடியோ அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் அன் ஐடியா. புரியுதுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட்ஸ் என்ன நியூஸ்ல வந்திருக்கோ அதை வந்து யூ ஷுட் டேக் நோட்ஸ். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிளேசஸ் இன் நியூஸ், அப்புறம் ஸ்பீஷிஸ் இன் நியூஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெர்மினாலஜிஸ் இன் நியூஸ். அக்ரிகல்ச்சர்ல ஏதாவது முக்கியமான கிராப் இல்லாட்டி ஏதாவது ஒரு என்ன சொல்றது ஒரு டிசீஸ் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா அதை எப்படி எடுக்கிறது அப்படி. ஸோ இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி நீங்க என்ன பண்ணோம் அப்படின்னா A4 ஷீட்ல நோட்ஸ் எடுத்தீங்கன்னா இன்னும் பெட்டர். பிகாஸ் லேட்டர் பார்ட்ல ஏதாவது அடிஷனல் நியூஸ் வரும்போது உங்களால என்ன பண்ணிக்க முடியும், அங்க ஆட் அப் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூ பில்ட் அ ஃப்ரேம் ஒர்க். புரியுதுங்களா? கான்செப்ட்ஸ்க்கு நான் இப்படி ஒரு தனி ஃபோல்டர் வச்சிருக்கேன், பிளேசஸ் யூனிவர்ஸ்க்கு தனி ஃபோல்டர் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இது நான் என்ன என்கரேஜ் பண்ணுவேன் அப்படின்னா 2022ல இருந்து வாட் ஐ சேஸ் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஃபேக்ட் ஷீட் ரெடி பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி. ஓகே, இது ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பீஷீஸ்க்கான ஃபேக்ட் ஷீட். ஸ்பீஷீஸோட பேரு, அதோட கன்சர்வேஷன் ஸ்டேட்டஸ், ஸ்பீஷீஸ் இந்தியாவில் எங்க பிரசன்ட் ஆயிருக்கு, யூ கேன் ஷேட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆர் மார்க் த டிஸ்ட்ரிபியூஷன். புரியுதுங்களா? எந்த இடத்துல இந்த ஸ்பீஷீஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம்
எந்த ப்ரொடெக்டட் ஏரியால அதிகமா பார்க்க முடியும், அந்த ஸ்பீஷிஸ் யூனிக்கா ஒரு பிஹேவியர் இருக்கா, அந்த ஸ்பீஷிஸ் அசோசியேட்டட் ட்ரைபல் பீப்புள் யாராவது இருக்காங்களா, அந்த ஸ்பீஷிஸ் சந்திக்கிற மேஜர் த்ரெட் என்னது, அந்த ஸ்பீஷிஸை கன்சர்வ் பண்றதுக்கு இனிஷியேட்டிவ் ஏதாவது இருக்கா. அதே மாதிரி எதுக்காக இன்னைக்கு நான் அதை நியூஸ்ல பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு ஷீட் உங்க கையில ஒரு 10 ஷீட் இருந்துச்சு, இல்லாட்டி ஒரு சின்ன பண்டில் மாதிரி பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா டெய்லியும் வர முக்கியமான ஸ்பீஷிஸை இதுக்குள்ள ஃபில் பண்ணி வச்சிடலாம். ஸோ பிஃபோர் பிலிம்ஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த ஃபார்மேட்டை மட்டும் என்ன பண்ணும், ரெஃபர் பண்ணிட்டாலே போதும். ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன ஆயிடும், ஏன்னா நீங்க தான் அதை ஃபில் பண்ணிருக்கீங்க. ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும், ஓகே இங்க தான் அந்த ஸ்பீஷிஸ் இருக்கு, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு. அடுத்த பிலிம்ஸ்க்கு முன்னாடி யூ கேன் ரிவைஸ் திஸ் ஏரியா. இது மறக்கவே மறக்காது. இந்த மாதிரி தான் ரொம்ப இனோவேட்டிவா ஸ்மார்ட்டா நீங்க என்ன பண்ணும், நோட்ஸ் எடுக்கணுமே தவிர ஜஸ்ட் லைக் தட் நீங்க பாட்டுக்கு எழுதிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு பெருசா ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்காது அந்த நோட்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நோட் டேக்கிங், புரியுதுங்களா? அண்ட் இதே வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க. கார்பன் கேப்சர் அண்ட் ஸ்டோரேஜ். ஓகே, நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ அட்மாஸ்பியர்ல ஆல்ரெடி அட்மாஸ்பியரிக் கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அது ரிமூவ் பண்ற ப்ராசஸ் பேர் தான் கார்பன் செக்வஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இடத்துல CCUS அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எப்படி கார்பனை ரிமூவ் பண்றான், புரியுதுங்களா? இப்போ டைரக்ட் ஏர் கேப்சர் ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு. இது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி பொட்டன்ஷியல் ரோல் ஆஃப் CCUS இன் டாக்லிங் கிளைமேட் சேஞ்ச்? எந்த அளவுக்கு இது ஒரு கேம் சேஞ்சிங் ஆப்ஷனா இருக்க போகுது அப்படிங்கிறத கேள்வியா இருக்க போகுது, கேள்வியா கேட்கிறாங்க. அப்போ ரொம்ப சிம்பிள், இதெல்லாம் நம்ம கிளாஸ் ரூம் டிஸ்கஷன்லேயே வரக்கூடிய ஒரு டாபிக், புரியுதுங்களா? ஸோ அப்போ ரொம்ப பேர்டன் எடுத்துக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் நான் சொல்ல வரல. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிட்டிகிரிட்டிஸ் நுவான்சஸ் தெரிஞ்சது அப்படின்னா இந்த சப்ஜெக்டை வந்து ரொம்ப ப்ராப்பரா உங்களால அப்ரோச் பண்ண முடியும். இட் இஸ் அ லோ ஹேங்கிங் ஃப்ரூட். உங்களால ஈஸியா வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சப்ஜெக்டை பெட்டரா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ மை ஸ்ட்ராட்டஜி இஸ், மை அட்வைஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிக்கை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் இன்டகிரேஷன் ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இது புரியாம நியூஸ் பேப்பர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது கஷ்டமா இருக்கும், புரியுதுங்களா? ஸோ இது புரிஞ்சிருச்சு பேசிக்கா அப்படின்னா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் இன்டகிரேஷனுக்கு போக ஆரம்பிச்சிடலாம், புரியுதுங்களா? சி, நீங்க நியூஸ் பேப்பர் டைரக்டா போகும்போது ஹேபிட்டாட்னு ஒரு விஷயம் படிப்பீங்க. ஹேபிட்டாட்னா அந்த அனிமல் இருக்கிற இடம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர ஹேபிட்டாட் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது இந்த ஸ்டாட்டிக் படிக்கும் போது தான் தெரியும், புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு லூப் மாதிரி. ஸ்டாட்டிக் கரண்ட் அஃபேர்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணும், கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டாட்டிக் திரும்ப என்ன பண்ணும், பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து ஒரு அவுட்கம்மா தான் உங்களோட நோட்ஸ் வரணும். ஓகே, ஸோ அந்த நோட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப சாலிடா கிறிஸ்பா உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி, ஓகே, ஈஸி ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இருக்கும். அண்ட் ஃபைனலி கீப் ஆன் ரிவைசிங். நல்லா ரிவைஸ் பண்ணாலே போதும். ஓகே, அந்த ஒரு நோட்ஸ் நீங்க உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கீங்களா கான்ஃபிடென்ட்டா, அதை திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணாலே இட் வில் பிகம் அ போட்டோகிராஃபிக் மெமரி. என்ன கேள்வி கேட்டாலும் பெருசா உங்களால தப்பு பண்ண முடியாத இடத்துல, புரியுதுங்களா? ஸோ இந்த பேசிஸ்ல தான் நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா என்வாயர்மெண்ட்டை வந்து அப்ரோச் பண்ணும். ரொம்ப சிம்பிளான சப்ஜெக்ட். அஸ் ஐ கீப் ஆன் ரிப்பீட்டிங், அது வந்து லோ ஹேங்கிங் ஃப்ரூட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு மினிமல் எஃபர்ட்ல மேக்ஸிமம் ஸ்கோர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னா என்வாயர்மெண்ட் தான். ஸோ ப்ரிலிம்ஸ்ல இருக்க அளவுக்கு வெயிட்டேஜ் அப்படிங்கிறது மெயின்ஸ்ல இல்லைனாலும் ப்ரிலிம்ஸை தாண்டி தான் நீங்க அடுத்து மெயின்ஸ் போகணும். அதனால இந்த சப்ஜெக்டை இக்னோரே பண்ண முடியாது, புரியுதுங்களா? ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் இம்பார்ட்டன்ட், புரியுதுங்களா? ஸோ அப்போ நம்ம காமராஜ்ல எப்படி இந்த சப்ஜெக்டை நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், புரியுதுங்களா? கிளாஸ் ரூம்லயே அந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துடும். கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ நம்ம வந்து அந்த கிரீன் ஃப்ரேம் அப்படிங்கிறது செப்டம்பர் மாசம் ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு இன்டெகிரேட்டடா நோட்ஸ்லேயே நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ கம்மிங் பிப்ரவரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வில் பி கிக் ஸ்டார்டிங் கிரீன் ஃப்ரேம். எவ்ரி 15 days ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முக்கியமா 4 to 5 சோர்சஸ் இன்க்ளூடிங் டவுன் டு எர்த் மேகசின், அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு வீடியோவா உங்களுக்கு ஷூட் பண்ணி இட் வில் பி அப்லோடட் இன் யூடியூப், புரியுதுங்களா? அண்ட் கிளாஸ் ரூம்ல ஹேண்ட் அவுட் கொடுத்துருவோம். டிக்டேஷன் பண்ணும் போதே ஃப்ளோ சார்ட், டயக்ராம்ஸ். ஏன்னா நிறைய இடங்கள்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெறும் டெக்ஸ்ட்டை விட ஃப்ளோ சார்ட், டயக்ராம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு ரிட்டென்ஷன் அதிகப்படுத்தும், புரியுதுங்களா? ஸோ அதுக்காக அதை இம்பார்ட்டண்டா பார்க்கணும், புரியுதுங்களா? அண்ட் ஹோலிஸ்டிக்கா நிறைய இடங்கள்ல இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எனர்ஜி எல்லாம் தொடக்கூட மாட்டாங்க, புரியுதுங்களா? ஓகே, ஸோ அதையுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹோலிஸ்டிக்கா சிலபஸ்குள்ள இன்க்ளூட் பண்ணி அதுல இருக்க டெக்னாலஜிஸ், ரூல்ஸ் எல்லாத்தையுமே ஹோலிஸ்டிக்கா சிலபஸ்லயே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம், புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு அப்ரோச் இருக்கனால காமராஜ்ல என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஏரியா உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. எஸ், ஸோ அதுதான் இந்த வீடியோவோட ஒரு கன்க்ளூஷனா நம்ம எடுத்துக்கலாம். பிளஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஹவு டு அப்ரோச் என்வாயர்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃபார் லிசனிங். அண்ட் ஒன்ஸ் அகெயின் இதை வந்து உங்களுக்கு ஒரு பிரீஃபான ஒரு இதை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, இன் கேஸ் ஆஃப் எனி டவுட்ஸ் யூ கேன் கான்டாக்ட் அஸ் ஆர் விசிட் அஸ் டைரக்ட்லி. ஸோ மற்ற சப்ஜெக்ட்ஸ் பற்றி இருக்கிற ஒரு
ஒரு வீடியோ உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அடுத்தடுத்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தேங்க்யூ.